பயணத்தின் ஆரம்ப இடம் மிருகத்தனமான வாழ்க்கை. இதுதான் மனித பயணத்தின் ஆரம்ப இடம் என்று வரலாற்று ஆதாரங்களும் அறிவியல் ஆராய்ச்சிகளும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. இந்த ஆரம்ப நிலையில் மனிதன் ஒரு காட்டு விலங்காகவே வாழ்ந்து வந்தான். நாகரிகங்கள், மொழிகள், நல்லது கெட்டது என்று எதுவும் அவனுக்கு அப்போது தெரியாது. மெல்ல மெல்ல அவன் ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ள ஆரம்பித்தான். அவனுடைய மிருகத்தனமான தோற்றமும் செயல்பாடுகளும் கூட மெல்ல மாற ஆரம்பித்தது. இதுவே மனித இன பயணத்தின் முதல் நிலை என்று சொல்லலாம். இரண்டாம் நிலை, பலவீனமான மக்கள் தாக்கப்படுதல். இவ்வாறாக தொடர்ந்த மனித பயணத்தின் இரண்டாம் அத்தியாயம் இப்படித்தான் தொடங்கியது. இந்த இரண்டாம் அத்தியாயம் முதல் நிலையை காட்டிலும் கேவலமானது. இந்நிலையில் மனிதன் தன் உணவு தேவையை பூர்த்தி செய்ய நவீன முறையில் விலங்குகளை வேட்டையாடி உண்டு வந்தான். அதுபோல்தான் இங்கு இவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு விலங்கை வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள். விலங்கு வெற்றிகரமாக வேட்டையாடப்பட்டு விட்டது. அதன் இறைச்சியை வெட்டி இவர்கள் தங்கள் பசியை போக்கிக் கொள்ள ஆரம்பித்தார்கள். அந்த வழியாக பசியோடு வந்த மற்றொரு மனிதன் அந்த இறைச்சியை அவர்களிடமிருந்து பிடுங்கி தின்ன திட்டமிட்டான். அதனால் அவர்களை தாக்கி அவர்கள் உழைப்பால் கிடைத்த இறைச்சியை கஷ்டப்படாமல் ருசித்து சாப்பிட்டான். சில நாட்களுக்கு பின்